வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர்கள் தினம் கொண்டாட்டம். தருமபுரி குண்டலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள வருவான் வடிவேலன் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வரவேற்புரையாக கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் செயலாளர் மாதவன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். அவர் பேசும்பொழுது பொறியாளர்களின் தன்மைகள் என்ன, பொறியாளர்களின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி, இந்த வளர்ச்சிகள் மாணவர்கள் படிக்கும் பொழுது பொறியாளர்களின் குறிக்கோள் அடிப்படை தன்மைகள் என்ன என்பதனை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் எதிர்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அதுவும் பொறியாளர்கள் கையில்தான் உள்ளது என்றும் விரிவாக பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரையாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ரவி நிர்வாக பொறியாளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். அவர் பேசும் பொழுது இயற்கை வளமும் மனிதனுடைய வாழ்வியல் முறைகளும் பற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். மேலும் அவ்வை மூதாட்டி சொன்னது போல அறம் செய்ய விரும்பு, ஒழுக்கம், கடமை, ஈகை இவை மூன்றும் இருந்தால் மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். மாணவர்கள் பொறியியல் படிப்பு படித்தவுடன் இயற்கை சார்ந்து பயனுள்ள விஷயங்களை மாணவர்கள் கையாள வேண்டும். எதிர்காலத்தில் இந்திய நாடு மாணவர்கள் கையில்தான் உள்ளது. மாணவர்கள் ஒருநிலை சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அதற்கு யோகா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்வில் சிறப்படைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். குழு கொண்டு அப்படியே 5 அறிவுள்ள விலங்கினங்களாக இருந்து 6வது அறிவுள்ள மனிதனாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வந்திருக்காங்க. அதில் அறிவு மேலோக்கி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தை எப்படி நம்ம வாழ்வின் உலகம் மாற்றிக்கலாம். அப்போலாம் இனிஷியல் பார்த்தீங்கன்னா நடந்து போனாங்க, அப்புறம் ஒரு வண்டி, அப்புறம் சைக்கிள், அப்புறம் காரு, பைக்கு, காரு, இப்போ ஏரோப்ளைன், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது யாருடையதுன்னா நம்ம மனிதனுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் தான். அது எங்கேருந்து எடுக்கிறோம்னா நம்ம இயற்கையிலேருந்து எடுக்கிறோம். அந்த இயற்கை ரிசோர்ஸஸை நம்ம வாழ்வியல் வளத்துக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது தான் சயின்ஸு. அந்த சயின்ஸில் நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் நிறைய நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிரதிபலனா நாம் அந்த சொசைட்டிக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆஸ் இன்ஜினியர் வி ஷுட் டூ சம்திங். பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நல்லா நினைச்சு பாருங்க, இயற்கை கிட்ட அந்த இயற்கை கொடுத்த வளத்தை, சமுதாயன்ற பல பேருடைய உழைப்பை, அறிவுத்திறனால உழைப்பால கொண்டு கண்டுபிடிச்ச அனைத்து கருவிகளையும் நம்ம பயன்படுத்திருக்கோம். அதுக்கு பிரதிபலனா இந்த சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு வி ஹேவ் டு சம்திங். அது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இறைவன் கொடுத்துருக்கான். இன்ஜினியர்ஸா மேபி சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், வாட் எவர் மேபி, இந்த சொசைட்டிக்கு நமக்கு ஒரு பணி கொடுக்கறதுக்கு ஒரு இறைவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. அதை இந்த ஏஜில் நீங்கள் பயன்படுத்தி முழுமையாக உங்களை அது எந்த தொழில் செஞ்சாலும் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணாக்க அதனுடைய முழு பணம் அனுபவிக்கலாம். இதில் நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணணும் பண்ணிட்டு இந்த சொசைட்டிக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். பல பேருடைய உழைப்பை, பல பேருடைய கண்டுபிடிச்ச ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு பிரதிபலனா இந்த சொசைட்டிக்கு வி ஹேவ் டு டூ சம்திங். ஆஸ் எ இன்ஜினியரா நம்ம உங்ககிட்ட தான் அடுத்த ஜென்ரேஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. 4 இயர்ஸ் ஒரே இதில் 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே காம்பவுண்டில் ஏஇஏடி அங்கேயே இருந்தேன். ப்ரொமோஷனில் தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். ஆஸ் எ போன லாஸ்ட் இயர் தான் ரிட்டையர் ஆனேன். ஸோ நம்ம ஏதாவது இந்த சொசைட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும். அதுதான் கடன் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம அவை கூட சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. அது அற்புதமான வேர்டு. அதில் அது பார்த்தீங்கன்னா அறத்துக்குள்ள 3 வார்த்தை உள்ளடங்கி இருக்கு: ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கன்றது ரொம்ப டெஃபினிஷனாக வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. யாருக்கும் துன்பம் கொடுக்காம செயல் எதுவோ அதுதான் ஒழுக்கம்.
கடமைன்றது இந்த சொசைட்டியில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நிறைய நம்ம சொசைட்டிலேருந்து நிறைய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பிரதிபலனா அந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்குறோம். அதுதான் கடமை. ஈகை, நம்ம இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனாவது, ஒரு விழுக்காடாவது நம்ம இல்லாதவங்களுக்கு, உண்மையா ஆக்சுவல் யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மூன்றும் இருந்தால் நம்ம மேலோங்கி வரலாம். அதுக்கு நல்ல உடல் நலம், அதுக்கு எளிய முறை உடற்பயிற்சி ஏதோ ஒன்று, நல்ல மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன், அப்புறம் நம்மளோட ஜாப். இப்போ உங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் எஜுகேஷன். அது இன்ஜினியர்ன்ற போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் நிறைய பேரை போய் இப்போ கம்பளம் ஆகிட்டு சர்வீஸ்லாம் கொடுப்போம். அவங்க சொல்லும் போது, ஐயா நீங்கள் தான் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருப்பேன், ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருப்பேன், ஒரு ஆள் நின்று ஐயா நீங்கள் உட்காருங்கன்னுவாங்க. யாருன்னே தெரியாது ஆக்சுவலாக. அவங்க உட்காருங்க, ஏன்னா நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா. ஸோ நம்ம எப்படி பொதுமக்களிடம் இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒர்க்கை அர்ப்பணிச்சிருக்குமோ அதனுடைய பலன் டெஃபினட்டாக வருது. அதுதான் புகழ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் டேல உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஃப்யூச்சரில் நல்ல மேலோங்கி எந்த துறையிலும் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த யோகா கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருந்தேன் யோகா சம்மந்தமாக. எளிமுறை காயகல்ப பயிற்சின்னு ஒன்று சிம்பிளாக கொடுத்தோம். மெடிடேஷன், மூச்சு பயிற்சிலாம் கொடுத்தோம். அது டெஃபினட்டாக நிறைய சேஞ்சஸ் வருது நமக்குள்ள. அதை கரஸ்பாண்டங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை கொடுத்து ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸாவது அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய நல்ல கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும், நல்ல ரேங்க் எடுப்பாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஈடுபாட்டோட முழு ஈடுபாடு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படின்றதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி, அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து சிறப்புரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு தியாகராஜன் மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். இவர் பேசும்பொழுது வரலாற்று காலம், மனித சமுதாயம் வேட்டை சமுதாயத்தில் இருந்து வேடம் சமூகமாக மாறி தொழில் புரட்சி மூலம் தொழிற்சாலைகள் பெருகி தற்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்துள்ளோம். மேலும் மனிதன் இன்ஃபர்மேஷன் கிரியேட்டிவிட்டி இல்லாமல் தற்போது எந்த வேலையையும் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு மனிதன் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும், என்ஜினியரிங் டாஸ்க் இல்லாமல் எந்த மனிதனும் வளர்ச்சி அடைந்திருக்க முடியாது. ஒரு நாட்டின் வளர்ச்சி இன்ஜினியர் வளர்ச்சி என்றும் தெரிவித்தார். என்ஜினியரிங் அப்படின்னால என்ஜினியருடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வரலாற்று காலத்திற்கு முற்பட்டதில் இருந்தே வரும். மனித சமுதாயம் வேட்டை இனக்குழுக்களாக இருக்கிறதிலிருந்து வேளாண் சமூகமாக மாறி, அப்புறம் தொழில் புரட்சியின் மூலம் தொழிற்சாலைகள் பெருகி, இப்பொழுது என்ன இருக்குது, இப்போ இன்ஃபர்மேஷன் ஏஜில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாமே ஐடி தான். இன்ஃபர்மேஷன் இல்லாத இன்னைக்கு எந்த செயலுமே நம்மளால் செய்ய முடியாது. இந்த வளர்ச்சியெலாம் எதிலிருந்து வந்ததுன்னாக்கா, எல்லாமே மனித உழைப்பின் மூலமாகவும் கிரியேட்டிவிட்டி, மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கிரியேட்டிவிட்டியின் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு இதை கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் இப்போ என்ன பண்ணிருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். செய்தி வளர்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உலகமே இன்றைக்கி ஒரு குக்கிராமம் மாதிரி ஆகி போயிடுச்சுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் எந்த கார்னரில் இருந்தாலும் இமீடியட்டாக நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியுது. போக்குவரத்து துறையிலையும் அதே மாதிரி தான். இது எல்லாம் மனித நாகரிகம் வளர்ந்தது பூராவும் ஏதோ ஒரு பொறியியல் என்ஜினியரினுடைய டாஸ்க் இல்லாத ஒரு மனித சமுதாயம் முன்னேறி வந்திருக்க முடியாது, நாகரிகம் அடைந்திருக்க முடியாது. அதான் நம்ம ஒரு சமுதாய முன்னேற்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது யாருன்னாக்கா பொறியியலாளர்கள். அவருடைய இந்த கான்ட்ரிபியூஷனை மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த என்ஜினியர்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ முடிவு பண்ணிச்சுன்னா 1967 இருந்து என்ஜினியர்ஸ் டேயை புதுசாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு என்ன வைக்கலாம், யாரை முன்னிலைப்படுத்தலாம்னு பார்க்கல. அப்போ தான் சொன்னாங்க, விஸ்வேஸ்வரய்யா ஒரு சிறந்த
அதாவது இந்தியாவிலேயே முதல் சிறந்த ஒரு பொறியாளர், நாட்டினுடைய அதாவது நீர் மேலாண்மை, மற்ற போக்குவரத்து துறை, மற்ற எல்லா துறைகளிலேயுமே ஒரு முத்திரை பதித்தவர், ஒரு சிறந்த பொறியாளர். அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 வந்து பொறியாளர் தினமாக கொண்டாடினால் என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து என்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சுதந்திரத்திற்கு முன்னாலேயே எல்லாருக்குமே வந்து கேஆர்எஸ் டேம்னு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணராஜ சாகர், காவேரியில் முதலில் கட்டப்பட்ட அணை. அதற்கு பிறகு தான் மேட்டூர்லாம் கட்டினாங்க. மைசூரில் வந்து மாண்டியா மாவட்டம் வந்து மிக மிக பிற்படுத்தப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் நீர் மேலாண்மை இல்லாத என்ன பண்ணலாம், காவிரியுடைய தண்ணி எப்படி பயன்படுத்தலாங்கிற ஒரு திட்டத்தில் தான் அந்த கேஆர்எஸ் சாகர் அப்படிங்கிற ஒரு அணையை விஸ்வேஸ்வரய்யாவுடைய முன்னெடுப்பில் தான் அந்த அணை கட்டப்பட்டது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு சிவில் இன்ஜினியர் அவர். அவருடைய நினைவாக நாம் வந்து இப்போ இந்த பொறியாளர் தினத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். மேலும் இதனைத் தொடர்ந்து தலைமை உரை கல்லூரியின் ஃபவுண்டர் சேர்மேன் திரு வடிவேலன் அவர்கள் தலைமை உரை வழங்கினார். இவர் பேசும்பொழுது, அனைத்து துறை பொறியாளர்கள் கையில்தான் இந்தியா உள்ளது. ஆகவே நம் மாணவர்கள் ஒழுக்கமுடன் படித்து சிந்தனையுடன் செயல்பட்டு வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் எந்த சிந்தனையில் உள்ளீர்களோ அந்த சிந்தனை 100% முழுமைப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் யங் என்ஜினியர்ஸ், நீங்கள் உங்களை தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் வாழ்விலே சிறந்த முறையில் படித்து பெரிய தொழிற்சாலை அமைத்து எண்ணற்ற நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பொறியாளர்கள் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஏதேனும் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தமான சூழ்நிலை சிலரிடத்திலே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றளவிற்கும் வேறு ஒருவருடைய 1000 ரூபாய் அவருடைய கரங்கள் தொட்டிருக்காது. வெறும் 1000 ரூபாய். இப்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை நம்ம மாண்புமிகு முதல்வர் தரார் இல்லை, அந்த 1000 ரூபாயை கூட தனது வாழ்க்கையில் லஞ்சமாக பெறாதவர், லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்டவரை தான் நான் இந்த இன்ஜினியர் டேவில் உங்களிடத்தில் அவர் பேச வேண்டும், அவர் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு என்னங்க அவர் வந்திருக்கிறார்கள், அரிய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ரவி அவரே சொல்லிட்டாரு, ஏன்னா சேர்மன் வீட்டுக்கு பக்கத்துலேயே வளர்ந்த தம்பி என்ன. அடுத்து ரவி அவரே சொல்லிட்டாரு, ஏன்னா சேர்மன் வீட்டுக்கு பக்கத்துலேயே வளர்ந்த தம்பி என்ன. மிக காலத்திலிருந்து எனக்கு தெரியும். மிக அருமையான மனித நேயம், புன்சிரிப்பு. இங்கே இருக்கிற நம்ம டாக்டர் தம்பி இருந்தாங்க, அவர் சிரிப்பதை போன்று அவர் எப்போதும் அன்போடு வாஞ்சையோடு சிரித்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளம் படுத்தவர்கள். அவர்களை உங்கள் மத்தியில் நீங்கள் அறிய வேண்டும். காரணம் என்ன, நீங்கள்லாம் அவங்க மாதிரி வரணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மட்டுமல்ல, சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், நம்மிடத்தில் இருக்கிற அனைத்து கம்ப்யூட்டர் பற்றி சார் சொன்னார். இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு நாள் கூட நகராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. உங்கள் முன்னால் வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. சொல்லித்தந்து அதை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்வது, எத்தனை % எடுத்துக்கொள்வது, அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அதை 100% கற்றுக்கொள்ளும். இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் பேராசிரியர் போன்றவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் மிக எளிமையாக பழகும். மிக நல்ல முறையில் நீங்கள் என்ன சந்தேகம் கேட்டால் அவங்க சொல்லுகின்ற நிலைக்கு அவர்களை ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய ப்ரொஃபஸர்ஸ், துறை தலைவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் and my dear young engineers. If we put a clap
யூ ஆர் ஹாப்பி ஆன் இன்ஜினியர், யூ ஆர் கீப்பிங் சைலண்ட். நம்ம கலெக்டர் என்ன சொல்லிட்டு போனோம் இன்னைக்கு வந்தார் இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், உங்களை என்ன சொன்னார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்து அரியர் இல்லாத இங்கே சேர்ந்து அவங்க அப்பா அம்மா கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் அவங்க இன்ஜினியராக வெளியே போனால் போதும் என்பதை தான் நாங்கள் கருதுகிறோம். ஒய் பிகாஸ் தே ஆர் லேர்ன்டு பீப்புள், தே ஆர் மெச்சூர்டு பீப்புள். அவங்க எங்கள் கிளாஸில் நீ படின்னு சொல்வது அவர்கள் கடமை அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மன உறுதிக்கு சொந்தக்காரர் மாணவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இங்கே மிக ஒழுக்கம் மிக பெரிதாக பேணப்படும் அப்படின்லாம் சொல்லி அவரை நான் அனுப்பி வைத்தேன். அந்த வகையில் இந்த இன்ஜினியர்ஸ் டே என்பது பேரறிவாளர், பொறியாளர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய டாக்டர் எம் விஸ்வேஸ்வரய்யா, இஸ் ஃப்ரம் கர்நாடகா ப்ரொஃபஸர். He secured his degree in civil engineering. He was a very good engineer. அவர் அணை மட்டும் கட்டல, இந்த பெங்களூரை இப்படித்தான் இந்த பெங்களூர் நகரம் இருக்க வேண்டும் என்பதை நிர்மாணித்தவர். அவர் 1861 செப்டம்பர் 15 பிறந்து 14 ஏப்ரல் 1962 மறைந்துவிட்டார். அவர் புகழ் இன்றும் பரவி கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம இந்திய அரசு அவரது பிறந்த நாளை பொறியாளர் தினமாக இந்தியா பூரா கொண்டாடிட்டுருக்கிறோம். அதுதான் விசேஷம். இன்னைக்கு இந்த நாளை இந்தியா பூரா கொண்டாடுற இன்ஜினியரிங் இன்வால்வ் ஆகாத ஒன்றும் இல்லை. சைக்கிளில் இருந்து ஆகாய விமானம் வரைக்கும், அதற்கு மேலே செவ்வாய் கிரகத்துக்கு போகின்ற வரைக்கும் இன்ஜினியரிங் எட்டி இருக்கிறது. இருந்தாலும் பேசுங்க, அவங்க கதை சொல்லுவார்கள். அப்பா வழி தாத்தா பாட்டி இந்த கூட பேசுங்க. உங்களுக்கு யாரேனும் இந்த நாட்டின் நடப்பை, மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உழைக்க வேண்டும், இன்ன தொழிலை தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவர்கள் தான். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், மை மதர் ஹஸ் வாண்டட் மீ டு பிகம் என் வெரி பிக் லாயர். நான் பிஏ படிக்கும்போது வந்து அந்த மாதிரி ரொம்ப விரும்புவாங்க, நீ லாயராக வரணும். ஏன் லாயர்னா அவங்க என்ன படிப்பறிவு இல்லாத, அறிவில்லாதவர்கள் இல்லை, மன்னிக்கணும், படிக்காதவர்கள். இந்த ஊரில் பெரிய பெரிய வக்கீலுங்க இருப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் அவர் வீட்டுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கள்கிட்ட வர ஆளுங்களை பார்க்கின்ற போது, அவங்க வீட்டாண்டு இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு பெருமை, தன் மகன் வக்கீலாக வர வேண்டும். நான் பிஏ படிச்சுட்டு வக்கீலாக தான் வரணும்னு பண்ணேன், முயற்சி பண்ணேன். அப்போ ஐ காட் அன் வெரி குட் கவர்மெண்ட் ஜாப். யாருக்கெல்லாம் தெரியும், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அப்போ அது 72 தான் அது தொடங்கினாங்க. தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்னு குஜராத்தில் இருக்கிற ஆனந்த் பேட்டன். இப்போ நீங்கள்லாம் ஆனந்தன்னு சொல்கிறோம்ல, அது என்னம்மா அது யாருக்காவது விழாவுக்கு தெரியுமா? அதனுடைய எக்ஸ்பிரஷன் அமுல் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், அது பேர். இப்போ நிறைய பிஸ்கட் எல்லாம் வரும், சாக்லேட் எல்லாம் வருது அந்த கம்பெனி. அந்த பேட்டர்னில் தமிழ்நாட்டில் பால் வளத்தை டெவலப் பண்ண வேண்டும்னு சொல்லி அன்றைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஃப்ளட் 2 என்கின்ற ஸ்கீம் மூலம் டெல்லியில் பேசி அதை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த தமிழ்நாட்டில் 16 எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸரை தான் போட்டார்கள். அதில் நான் ஒருவன். அந்த என்பிசின்னு ஒரு நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில்னு ஒரு பரிச்சை வச்சாங்க. அதில் ஒரு 27 பேர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸராக இருந்தபோது தான் இந்த மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் ஒன்றா இருந்தபோது ஏறக்குறைய 410 மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தொடங்கினேன். அதில் 410 தலைவர்களை போட்டேன். ஒவ்வொரு சொசைட்டிலையும் 9 டைரக்டர்ஸ் போடணும். கவர்மெண்ட்டில் சட்டம்லாம் லேடி அதில் இருக்குன்னு சட்டம் அன்றைக்கி சொல்லலை. ஆனால் நான் ஒவ்வொரு 9 டைரக்டர் போடும்போதும் உண்மையான மில்க் ப்ரொடியூசர் ஃபேமிலி சேர்ந்த ஒரு லேடியே இதில் டைரக்டர் ஆக்கினேன். எங்கள் எம்டி அன்றைய தினம் மினிஸ்டராக இருந்த கண்ணப்பன் அவர்கள், என்னங்க பொம்பளையெல்லாம் இதில் டைரக்டராக போட்டிருக்கிறீங்கன்னாரு. ஆமாம் சார், தே ஆர் மில்க் ப்ரொடியூசர்ஸ், அதனால தான் சார் அவங்கள போட்டேன்னு சொன்னேன். நான் கலைஞர்கிட்ட பேசுகிறேன் இதை பற்றி.
கம்பல்சரியாக ஒருத்தர் பொம்பளையை போடணுன்றதில் இருக்க வேண்டும்னு இப்படி ப்ரப்போஸ் பண்ணி தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் ப்ரப்போஸ் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்னை 5 மணிக்கு மேலே நீ கூட்டி வா, அந்த தம்பியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அவரிடத்தில் போய் சொன்னேன். எப்படி தம்பி உனக்கு இப்படி தோணுச்சு, ஒரு லேடி டைரக்டர் போடணும்னு சொன்னார். மை மதர், அவர்கிட்ட இங்கிலீஷில் சொல்ல முடியுமா, டாக்டர் கலைஞர்கிட்ட வித்தகர், அவர் தமிழ் வித்தகர். அவரிடத்தில் நான் மிக பணிவாக சொன்னேன், எங்கள் அம்மா மாடு வச்சு பால் ஊற்றிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அது ஒரு 4 மணிக்கு எழுந்து அந்த மாடை பராமரித்து பால்கள் ஊற்றினாங்க. ஆகவே தான் இந்த பாலுக்கு கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு பொம்பளை அம்மா அந்த மாட்டையோ எருமையோ வளர்த்து இந்த பால் சுடைக்கு பால் தந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவங்க ஏன் இதில் டைரக்டராக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு அந்த டைரக்டரை போட வேண்டும் என்று நான் சொன்னேன். என்னை கட்டி இப்படி கையை பிடிச்சி மிக சந்தோஷப்பட்டார். அந்த நட்பு எனக்கு மீண்டும் தொடர்ந்தது. நான் ஏதோ வேலையை போனாலும் கூட ஒரு மிக உணர்வோடு எங்களை எல்லாம் செய்து தந்தார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களிடத்திலே இந்த துறையில் நான் பணியாற்றினேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் பாஸ்போர்ட் இவைகளையெல்லாம் மனதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாளைக்கு தளராமல் 4 மணி நேரம் படித்து அரியர் இல்லாமல் வெளியே போய் வேலை கிடைச்சா வேலைக்கு போங்க. கவர்மெண்ட் வேலை இப்போ நிறைய அறிவு, அது கொஞ்சமாக தான் கிடைக்கும், கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறது, அதில் உங்கள் டிசர்விங் கேண்டிடேட்டை உங்களை மாற்றிக்கொண்டு போங்க. இப்போ வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, வேலையெல்லாம் இருக்குது, நிறைய தகுதியானவர்கள் இல்லை. இன்றைக்கி ஆனரபிள் சிஎம் அவர்கள் ஒசூரில் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதில் ஒரு 15,000-20,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கு முன்னால் ஜெர்மன், இங்கிலாண்டெல்லாம் போய் அங்கே ஒரு 35,000 கோடி 40,000-60,000 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் ஏன்னீங்கன்னா, உங்கள் மாதிரி படித்து வருகின்ற இளம் பொறியாளர்களுக்கு அங்கங்கேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். நான் உங்களுக்கு அடிக்கடி அல்ல, அக்கேஷனலாக சொல்வது என்னென்னா, யூ ட்ரை ஃபார் எ ஜாப் வித் அ குவாலிஃபைடு குவாலிஃபிகேஷன், வித் அ ஏபிள் குவாலிஃபிகேஷன். அதுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, யூ ஸ்டார்ட் எ ஸ்மால் இண்டஸ்ட்ரி, யூ ஸ்டார்ட் எ இண்டஸ்ட்ரி. நீ வேலை தேடுறது மட்டும் உன் வேலையா? 4 பேர் 5 பேர் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். நம்மால் வேலை கொடுக்க முடியும் என்கின்ற உணர்வோடு இருக்கணும். வேலைக்கு போக முடியும் என்றாலும் அதற்கு சரியாக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். வேலை கிடைக்காத பட்சத்திலே வேலையை உருவாக்கி தர வேண்டும், உருவாக்கி தர முடியும் என்கின்ற சூழ்நிலைக்கு உங்களை ஆளாக்கி கொள்ளணும். இப்போ நல்ல கஸ்டமர்ஸுக்கு அன்றைக்கி இந்த பேங்க் மேனேஜர்லாம் வந்தாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் கலெக்டர் நாங்கள்லாம் தனியாக சேம்பரில் பேசுங்க சொன்னேன். சார், நான் மேடையில் உங்ககிட்ட சில கருத்து சொல்லின்னு நினச்சேன், அதை கலெக்டர்கிட்ட சொன்னேன். அதை நானே சொல்லிடுறேங்க, உங்களுக்கு எவ்வளோ இதில் ஆர்வம் இருக்குதுன்றதை நானே சொல்லிடுறேன். லீட் பேங்க்குன்னு இருக்குது இங்கே ஒன்று. எந்த லோனுக்காக போனாலும் அது சரியானதா என்று பார்த்து அந்த லோனை தரணும். படிக்கிறதுக்காக வேண்டிய ரிசர்விங் ஆளாக இருந்தால் அவங்களுக்கு லோன் தரணும். இப்போ வேலைவாய்ப்பு உருவாகிறதுக்கு என்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரி போடுறோன்னா அதுக்கு அவங்க அதை அப்ரைஸ் பண்ணி அதுக்கு சேங்ஷன் பண்ணி தரணும். இது தந்தால் தான் இந்த முன்னேற்றம் உருவாகும். இனிமேல் கடன் வாங்காத எந்த தொழிலும் பண்ணவும் முடியாது. கடன் வாங்காத ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்கணும்னு நான் பார்க்கல. வை? பிகாஸ் பணம் இருந்து வாங்கினாலும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்துடுவார். 9 lakhs மேலே கேஷ், 2 lakhs மேலே இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணால் அங்கே ஒருத்தர் வந்துடுவார். 9 லட்சம் ரூபாய்க்கு மேலே எதனா சொத்து வாங்கினீங்கன்னாக்கா அங்கே அவர் வந்துடுவார். ஆக பல்வேறு சூழலில் வளர்ந்து வருகிறவர்களுக்கு இன்னல்கள் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து ஒன்றா வேலைக்கு போகணும், படிக்கணும். இங்கே வந்து படித்தா என்ன பண்ணணும்? இன்ஜினியர் ஆகி போகணும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிங்க. உங்களை நம்பி உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை நம்பி நாங்கள் இங்கே பல்வேறு வகையான பணியாற்றி கொண்டிருக்கிறோம். படிச்சுட்டு இன்ஜினியராக வெளியே போங்க. எம்இ படிக்கிறதுனால படிங்க, இங்கே வாய்ப்பு இருக்குது. பிஏட வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போங்க. வேலைக்கு போகலைன்னா ஒரு புதுமையான திட்டத்தை மேற்கொண்டு எங்கேன்னு ஒரு ட்ரைனிங் போய் கூட
ஒரு சிறு தொழிலை தொடங்குங்க, 10 பேருக்கு வேலை கொடுங்க என்ற வார்த்தை எப்போதும் உங்கள் பேரண்ட்டை, உங்கள் அப்பா அம்மாவை, இந்த கல்லூரி பிரின்ஸ்பாலை, பேராசிரியர் பெருமக்களை, இந்த கல்லூரியில் உங்களுக்காக பணியாற்றுகின்ற சப்ஸ்டாஃப்ல இருந்து பிரின்ஸ்பால் வரைக்கும் நான் அறிந்து மிக நல்ல உழைப்புன்னு சொல்கிறாங்க அவங்கள எல்லாம். ஒய்? பிகாஸ் டீச்சிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு ட்ரைனிங் தரதெல்லாம் செய்கிறாங்க அவங்க. ஆகவே அவர்களை போற்றுங்கள் என்று சொல்லி நலமோடு வளமோடு நீங்கள் நல்லவர்களாக படித்து உங்கள் பகுதிக்கு சென்று உங்களை யார் என்று நிலைநிறுத்தி வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.